நெஞ்சு நெஞ்சுன்னு சொல்றீங்களே, அந்த நெஞ்சு எங்க இருக்கு? கையினா இந்த இருக்குன்னு காட்டுறீங்க, கண்ணுன்னா இந்த இருக்குன்னு காட்டுறீங்க, மூக்குன்னா இந்த இருக்குன்னு காட்டுறீங்க. நெஞ்சு எங்க இருக்குங்க? நெஞ்சை தொட்டு சொல்றேன். என் நெஞ்சை தொட்டு சொல். இந்த பாட்டு எனக்கு தெரியலீங்க, ஏதோ சொன்னீங்க. நெஞ்சை தொட்டு சொல்றேன்றீங்க. இவர் டாக்டர்கிட்ட போனேன்னா இது வந்து விழா எலும்புன்னு வரும். நெஞ்சு கிடையாது, விழா எலும்பு. இப்ப நெஞ்சுன்னா எங்க இருக்கு? இதயம். அப்ப இதயம்னா என்ன? அது நெஞ்சுன்றீங்களா? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிர் கலந்த உறவு யாருன்னா சிவபெருமான். நீங்க வேற மாதிரி. அதான் உள்கருத்து ஒண்ணு இருக்கு, வெளிக்கருத்து ஒண்ணு இருக்கு. நீங்க வெளிக்கருத்து எடுத்துக்கூடாது, ஞான கருத்து எடுத்துக்கணும். சிவபெருமான் பார்க்குறேன், விழியில் விழுகிறாரு, என் இதயம் நுழைகிறாரு, என்னோடு கலந்த உறவேன்னு சொல்லணும். நல்லா கவிதையெல்லாம் அருமையாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் அற்புதமாக இருக்கு. அதை அப்படியே மாற்றிக்கணும், நம்ம ஸ்டைலுக்கு மாற்றிக்கணும். இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? கை கால் இதெல்லாம் என்ன? வெளிக்கரணம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? வெளிக்கரணம். கண்ணுக்கு தெரியுது. தெரியாத உள்ள ஒரு கரணம், சில கரணங்கள் இருக்கு. உள்கரணம். கரணம்னா கருவி, கரணம்னா ஒன்றும் கிடையாது, கருவி. இது வெளிக்கருவி. உள்கருவி 4 இருக்கு. என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்? அந்த கரணம். உள்கருவினானது அந்த கரணம். எல்லாம் சாஸ்திரம் படிக்கிறவங்க தெரியும். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். மனசு அப்படின்னா என்ன அப்படின்னா, மனசுடைய வேலை என்னன்னா எதை பார்த்தாலும் ஆசைப்படும். மனசு என்ன பண்ணும்? அது டியூட்டியை கரெக்டாக செய்யும். எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும். அது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ஆசைப்படும். அது டியூட்டி கரெக்ட், தப்பு இல்லை. இப்போ ஒரு அழகான பொண்ணு, 18 வயசு பொண்ணு, அப்போ ஒரு தோட்டத்துக்குள்ளே போகுது. அங்கே ஒரு அழகான பூ, ரோஜா மலர், இது மாதிரி பார்த்ததே இல்லை. அந்த பூவை பார்த்தோன்னே அதுக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? பறிக்கணும். பறிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு தோணும்? தலையில வச்சுருச்சு. மனம் நினைச்சது, செயல் முடிஞ்சது. மனம்னா நினைச்சது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் சொன்னேன். அந்த அகங்காரம் சொல்றது என்ன தெரியுங்களா? செயல். வேற ஒன்றும் கிடையாது. வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை, பட் அது செயல். மனம் நினைத்தது, செயல் முடிந்தது. தோட்டத்துக்காரன் வந்தான். என்ன உங்க அப்பா விட்டு தோட்டமா? நீ பாட்டுக்கு வந்த, பறிச்ச, வச்சுக்கிட்ட. திட்டுவானா திட்ட மாட்டானா? திட்டுவான். என்னமோ நீ வச்ச தோட்டம் மாதிரி பூவை பறிச்சு நீ பாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்க. பாட்டோ பாட்டு. பக்கத்தில் வந்தவங்க வேற வெக்கம், தலை குஞ்சி போயிடுச்சு. என்னத்தினால அது மாதிரி நடந்தது? மனம் நினைச்சது, செயல் முடிஞ்சது. அது சரியா? இடையில ஒருத்தர் இருக்கான், பஞ்சாயத்து தலைவர். அவன் யாரு? மனம், செயல். இடையில யாருக்கா? புத்தி ஒருத்தர் இருக்கான். அந்த புத்தியை யூஸ் பண்ணியிருந்தா நடந்திருக்குமா? ஆனா புத்தியை யூஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டான்? அந்த பொண்ணு லவக்குன்னு பொறிச்சு வச்சு. அந்த புத்தி நல்ல விதமா நினைச்சா நல்லது, கெட்டதா நினைச்சா கெட்டது. அப்போ இன்னொருத்தன் போறான். அதே மாதிரி ஒரு 40 வயசு பொண்ணு போகுது. 40 வயசு பொண்ணுன்னு சொல்லிக்கலாம்ல, போயிடு. 40 வயசு பொண்ணு அப்போ பார்க்குது. அப்படி பூவை பார்த்தோன்னே எல்லாம் அருமையா இருக்கேன் எங்க பூவை பறிக்க. உடனே என்ன பண்ணுது? புத்தி வேலை செய்யுது. என்ன பண்ணுது? புத்தி வேலை. இது இன்னொருத்தன் விட்டு தோட்டமாச்சே, நம்ம எடுத்தா திட்டுவானோ? ஆமா திட்டுவோம். நம்ம எதுக்கும் தோட்டக்காரன் இருக்கானா பார்ப்போம். தோட்டக்காரன் பார்க்க, ஐயா அந்த பூ அழகா இருக்கு, ஆசையா இருக்கு, ஒன்னே வந்து பறிச்சுக்கிறேன். பறிச்சுட்டு போங்க அப்படி. பறிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? வச்சுக்கோங்க, இனிமேல் இது மாதிரி வந்து கேட்காதீங்க, எங்களுக்கு இதெல்லாம் இதாக இருக்கும் அப்படின்னா. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன வருத்தமா இருந்தது? செமையா ஒன்று இது கேட்டு எடுத்ததுனால இனிமேல் எல்லாம் கேட்காதீங்க, எல்லாம் எங்களுக்கு பூ எல்லாம் இதுக்கு போகுது, வியாபாரத்துக்கு போகுது. அப்போ புத்தி வேலை செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டு. அப்ப இதே புத்தி இன்னொரு பாதியும் இணைக்கும். எவன் வந்து கேட்கிறான் பாப்போம், எவன் வந்து கேட்கிறான் பாப்போம். நம்ம உள்ளூர் எவன் வந்து கேட்கிறான், நான் பறிச்சு வைக்கிறேன்னு வைப்பான். அப்ப என்ன ஆகும்?
அப்ப என்ன ஆகும்? நெகட்டிவா நடக்கும், திருப்பி அதே திட்டு விடும். அப்ப நல்லதா நினைக்கும் பொழுது திட்டு விழுதில்ல, கெட்டதா நினைக்கும் போது திட்டு விடுது. அப்ப புத்தி ரெண்டு விதமா வேலை செய்யும். புத்தி என்ன? புத்தினோட நீங்க அழகா எல்லாம் நல்லதே செய்ய நினைச்சிட்டு இருக்காதீங்க. கோண புத்தியாகவும் இருக்கும், நல்ல புத்தியா. எத்தனை பேர் கோண புத்திக்காரங்களை பார்த்துருக்கோம்? நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? பேசாம இருப்பான், ஆனால் சிட்டு கிட்டு 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 கிட்டுன்னு ஏட்டிக்கு புத்தியா பேசுவான். அவன் பேர் என்னது? கோண புத்தி. இப்போ என்ன ஆகுதுன்னா புத்தி ரெண்டு வேலை செய்யும், நல்லதையும் செய்யும் கெட்ட. புத்தி நல்லது மட்டும் செய்யும் நினைச்சீங்கன்னா நம்ம முட்டாளாயும். அது ரெண்டு வேலையை செய்யும். நல்லதை செஞ்சா புண்ணிய காரியம் செஞ்சா புண்ணியத்தை அனுபவிக்கலாம், அந்த புத்தி கெட்ட காரியத்தை செஞ்சா கெட்டதை. அதனாலதான் இந்த மூணுல சிவபெருமான் விதி என்று சொல்லக்கூடிய அந்த வினையை, விதின்னு சொல்றோம்ல, விதி விதி பயன் அப்படின்னு சொல்லி ஊட்டுறாருல. இந்த மூணுல எதுல ஊட்டுறாருன்னு நினைக்கிறீங்க? மனத்துல ஊட்டுறாரா, செயல்ல ஊட்டுறாரா, புத்தியில ஊட்டுறாரா? கரெக்டா சொல்லுங்க. இந்த மூணுக்குள்ள இந்த நாலு தான் பெரிய விஷயம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். புத்தியில ஊட்டுறாரு ஐயா சொல்றாரு. யாராவது மனம் சொல்லலையே? யாரும் மனம், அங்க ஒருத்தர் மனம் சொல்றாரு. ஏன்னா எதாவது மாத்தி கீத்தி சொன்னாதான் நான் கதை சொல்லி முடிக்க முடியும். விபரீத புத்தி பாத்தீங்களா ஐயா? தெளிவா இருக்கு. யார்? ஒரு அரசு. அப்ப மனம் அது டியூட்டியை தானே செஞ்சது. மனம்னா ஆசைப்படும் தான். பாவம் அப்புறாணி, அது ஆசைப்படும். அகங்காரம் அது சும்மா காரியம், செயல் செயல், அவ்வளவுதான், வேலை செய்யுது. ஆனா சீர்தூக்கி பார்க்க வேண்டிய புத்தி வேலை செய்யலைன்னா என்ன ஆயிடும்? ஒண்ணு நல்லதா நடக்கும், கெட்டதா. அதனால சிவபெருமான் பெப்பரமா கோண புத்தியில வச்சானா வினை துன்பமா வரும். நல்லதை அனுபவிக்கணும்னா நல்ல புத்தியில கொண்டு போய் வைப்பான், கோண புத்தியில வைப்பான். அப்ப வினையெல்லாம் சிவபெருமான் விதியை எதுல கொண்டு போய் வைக்கிறான்? அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு போய் போட்டுருவான். புத்தி என்ற போஸ்ட் பாக்ஸ்ல உன் நல்வினை இவ்வளவு போடுறேன், தீவினை இவ்வளவு போடுறேன்னு போட்டுறான். நல்லது நினைக்கும் போது புத்தி நல்ல அருமையா வேலை செய்யும். உனக்கு நல்லது நடக்கணும்னா என்ன செய்யும்? புத்தி அருமையா வேலை செய்யும். உனக்கு துன்பம் நடக்கணும்னா புத்தி என்ன பண்ணும்? கோணலா வேலை செய்யும். ஏன்னா இங்க ஊட்டிட்டு போயிட்டான்னா கரெக்டா. அப்ப இது மூணு இந்த வேலையை செய்யுது. நாலாவது ஒண்ணு சொன்ன என்ன? அது சித்தம். இந்த மூணுக்கும் தலைவன். மூணுக்கும் இந்த மூணுக்கும் தலைவனாயிருக்கிறோம் யாரு? சித்தம். அது என்ன செய்யும் அப்படின்னா இது இந்த மூணையும் கண்ட்ரோல் பண்ணும். வீட்டோ பவர் வச்சிருக்கு. என்ன வச்சிருக்கு? வீட்டோ பவர். எந்த வேலையும் செய்யாமே தடுக்கும், எந்த வேலையும் நடக்கவும் செய்யும். சித்தம் தூங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கு புத்தியும் மனமும் அகங்காரமும் என்ன பண்ணும்? அது இஷ்டத்துக்கு விளையாடும். இங்க கணக்குல என்ன இருக்கும்? சிவபெருமான் பாட்டுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கணக்குல என்ன பண்ணுவான்? ஏற்றிக்கிட்டே இருப்பான். எழுதும் கீழ்கணக்கு. இன்னும் சப்போஸ் சித்தம் விழிச்சிருச்சு, சித்தம் விழிச்சிருச்சு, சித்தம் விழிச்சுன்னா என்ன ஆயிடும்? சித்தம் விழிச்சிருச்சுன்னா வீட்டா பவரை யூஸ் பண்ணும். 3 பேர் எந்த வேலையும் செய்யக்கூடாது, தடை. சுப்ரீம் கோர்ட்ல தடை போடுற மாதிரி அவ்வளோ ஆதாஸ் கார்டெல்லாம் போட்டு கோடி கோடியா செலவு பண்ணி அட்டை கிட்டையும் போட்டு அது பண்ணி கோடான கோடி இதானே ஒரே ஒரு சிங்கிள் ஜட்ஜு போட்டார் பாருங்க, தடையினார். அவ்வளோ என்ன ஆயிடுச்சு? ஒரே ஒரு சிங்கிள் ஜட்ஜு போட்டாரு, கோடான கோடி ரூபாயும் அவுட்டு. அவ்வளவும் வஸ்பமாயிடுச்சு. அதுபோல இந்த சித்தம் இந்த 1000 விளையாட்டு மனம் புத்தி அகங்காரம் செஞ்சால சித்தம் ஒரு வீட்டோ பவர் போட்டுச்சுன்னா கம்ப்ளீட் தடை. அதுதான் சித்தத்துக்குள் சிவபெருமானை செலுத்தி விட்டோம் என்றால் என்ன நடக்கும்? கெட்டது இந்த 3 செய்ய முடியுமா? சித்தத்துக்குள்ள சிவபெருமானை செலுத்தாம பேசாம தூங்கிக்கிட்டு இருந்தது சித்தம்னா என்ன பண்ணும்? அது இஷ்டத்துக்கு கணக்கு. அதான் சித்தத்துருகி சிவம் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார். அப்ப சித்தத்துக்குள்ள என்ன பண்ணணும்? சிவனை செலுத்த வேண்டும். சித்தத்துக்குள்ள சிவனை செலுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த வினைகள் எல்லாம் இந்த 3 வேலை செய்ய. எதுக்காக சொல்லுவோம்? இத நெஞ்சு. ஆக
மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் செயல்படுகின்ற இந்த நான்கும் செயல்படுகின்ற இடம் தான் என்னது? நெஞ்சு. நெஞ்சினா என்னன்னா மனம் மட்டும் கிடையாது, அகங்காரம் மட்டும் கிடையாது, புத்தியும் கிடையாது, சித்தம் கிடையாது, நான்கும் சேர்ந்து செயல்படுகின்ற கூட்டு கட்சி தான் எது? அந்த நெஞ்சுக்கு தலைவனாக இருப்பவன் யார்? சித்தம். சித்தத்துக்குள்ளே சிவபெருமானை செலுத்தி விட்டால் நமக்கு நிச்சயமாக என்ன பண்ணாது? வினை நம்ம என்ன பண்ணாது? அதான் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அடுத்த வரி என்ன? அடுத்த வரி என்ன? கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. கோக்கழி, கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஆகா, விபரமா இருக்கிறவங்க கூட சாதாரண 29ஆம் விளக்கு காசி விஸ்வநாதருடைய அருளை பெற்ற பிளாக். கோன்னா அரசன், இன்னொன்று பசு. நமக்கு யார் அரசன்? நரேந்திர மோடி. உண்மைதாங்க. உலகத்துக்கு யாரு இப்போ? நமக்கு அரசன் யாரு? நரேந்திர. இப்போ உங்களுக்கு யாரு அரசன்? இப்போ உலகத்தை விட்டுட்டு வாங்க, ஞானத்துக்கு வாங்க. சிவபெருமான். என்னங்க ஆச்சரியமா இருக்கு, சிவபெருமான்றீங்க? சிவபெருமான் தான் அரசன். பாருங்க, இப்படித்தானே இருக்கும்? இல்ல இப்படி இருக்குமா? இன்னும் இப்படி ஆகலைங்க. இப்படி ஆயிட்டா என்ன அர்த்தம்? இப்படி ஆயிட்டா என்ன அர்த்தம்? பேரின்பத்துல கலந்துட்டோம். நானும் நீயும் ஏகபோகமா இருப்பது அர்த்தம். ஆனா இப்ப எப்படி இருக்கும்? இப்படி நம்ம வேணா இப்படி இருக்கோம், நம்ம வேணா அது எப்படி இருக்கும்? ரெண்டு கட்டம். நம்ம என்ன இப்படி இல்லைங்க, ஐயோ நான் அப்படி இல்லை இல்லைங்க, இப்படித்தாங்க. இன்னும் இப்படிதான் சாதாரணமா கை இருக்கு. இப்ப உயிர் என்ன இருக்கு? கொஞ்சம் அப்படி விலகி வேணாம். நமக்கு வெளியே இருக்கவங்களை பார்க்கும்போது நம்ம உயிர் கொஞ்சம் அப்படி விலகி எதை நோக்கி இருக்கு? இப்ப யாருங்க அரசன்? நல்லா பார்த்து சொல்லுங்க. சிவபெருமா பாவம் கீழே இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? கீழே, கண்ணுக்கே தெரியல. நம்ம எங்க இருக்கிறோம்? எதை ஒட்டிக்கிட்டு இருக்கோம்? ஆணவத்தை ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு மேல கிரீடம் மாதிரி எது இருக்கு பாருங்க. எது இருக்கு? நமக்கு அரசனா யார் இருக்காப்பா? எது இருக்குதுப்பா? நான். நீங்க போறீங்க, ஒரு இடம் பதிய போறீங்க, இடம் பதிய போறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. நல்லா மெட்ராஸில் போய் இடம் பதிய போறீங்க. பதியும் போது இந்த மாதிரி காசி விஸ்வநாதர் ஆலயம், காசி விஸ்வநாதர் அட்ரஸ் போட்டு அப்படி பதிவீங்களா? இல்லை உங்கள் பேரை போட்டு அழகா வீடு கட்டுறதுக்கு பதிவீங்களா? நம்ம பேரை போட்டு தாங்க பதிவோம். நம்ம பேரை போட்டு தானே கண்டிப்பாக பதிவோம். காசி விஸ்வநாதருக்கு பதிவு கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னது? எல்லாமே என்னது? போன்ல பேசுவான். நான் எல்லாம் எப்படி நடத்தினேன்? நான் தான் வரணும். உதுவமா உதுவமா விடமாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? நானும் என்னது அப்படின்ற கொள்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு யார் தலைவனா இருக்கிறான்னு அர்த்தம். உண்மையிலே அதான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் விலை இருக்கும், ரெண்டு கட்டணா இருக்கும். அப்படி வேணா சொல்ல, குழப்ப நிலையில இருக்கும். யாரும் இன்னைக்கு சிவபெருமான் மேல பதிகிறதே கிடையாது. நம்ம வீட்டுல நமக்கு தான் கோயிலும் கட்டணம் வேணா வேணா பதிஞ்சு கொடுப்போம். ஆனா தனிப்பட்ட இதுக்கெல்லாம் சிவபெருமானை போட்டு பதிஞ்சா செல்லாது. என்ன பண்ணாது? செல்லாது. நம்ம வீடு கட்ட முடியாது. அவன் அப்புறம் எது கேட்பான்? ரேஷன் கார்டு கேட்பான். சிவபெருமானுக்கு என்ன பண்ணுவாங்க? ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு அல்லது ஓட்டர் ஐடி எல்லாம் கொண்டாங்க பதிகிறேன். லோனு கொடுக்க மாட்டான். பாருங்க, லோனு கொடுக்க மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த நமக்கு கோவாக இருப்பது என்னது? ஆணவம். நமக்கு அரசனாக இருப்பவன் யாரு? இப்ப அதைத்தான் பாசம்ன்றார். அதானது பசு, பசுத்தன்மை. அதானது பசுத்தன்மை. நம்மளுடைய தன்மை அப்படிதான் இருக்கு. நம்மளுடைய தன்மை எப்படி இருக்கு? அப்ப நம்முடைய பசுத்தன்மை ஆகிய அந்த அரசனாகிய ஆணவத்தை கழித்த இடம் கோ கழி ஆண்ட. திருவடி தீட்சை கொடுக்கிறாரு யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. அப்பொழுது அவன் அரசனாக இருந்தவன் திருவடி தீட்சைக்கு முன்னாடி குளப்பலையில் இருந்தார். யாரு?
மாணிக்க வாசகர் இங்கிட்டு இங்கிட்டு இல்லாம குழப்பலையில் இருந்தார். திருவடி தீட்சை கொடுத்த உடனே என்ன ஆயிடுது? ஆணவம் முழுசு என்ன ஆயிடுது? முழுசா இங்க விட்டார். அப்ப என்னுடைய கோவாகிய அரசனாகிய அந்த ஆணவத்தை, பசுத்தன்மையை நீக்கிய அந்த பாசத்தை நீக்கிய அரசன் யாரு? சிவபெருமான். கோ கழி, என்னுடைய கழித்தவன், என்னுடைய ஆணவத்தை கழித்தவன், என்னுடைய பாசத்தை கழித்தவன் சிவபெருமான். கோ கழி. இன்னொரு பொருள் இருக்கு, மேலோட்டமா எல்லாத்துக்கும் 2 பொருள் இருக்கு. பசுமை சூழ்ந்த இடம். கோகலின்னு என்ன அர்த்தம்? பசுமை சூழ்ந்த அந்த கோகலி. ஆனா நம்ம எந்த பொருளை பார்க்கணும்னு சொன்ன? உள்பொருளை பார்க்க வேண்டும். மேலோட்டமா ஆசிரியர்கள் சிலர் சொல்லுவாங்க பசுமை நிறைந்த இடம், சூளை நிறைந்த இடம். ஆனா இதுல என்ன அர்த்தம்? உள்பொருள் என்ன சொல்லுது? என்னுடைய ஆணவம் பசுத்தன்மையை நீக்கிய அந்த இடம். அவருக்கு நீக்கினா நமக்கு நீக்குமா? நீக்காதா? நீக்கும். இந்த கோகழி ஆண்ட குருமணி தன் தாரம். கோகழி ஆண்ட, ஆண்டனா பாஸ்ட் டென்ஸ். இப்ப பாஸ்ட் டென்ஸ் தானே. அவர் என்ன பண்றாரு? ஆண்ட, என்னை ஆண்ட அப்படின்றார். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாள். குருமணினா யார்? குருமணினா என்ன? குருமணினா என்ன? குருன்னா யார் முதல்ல சொல்லுங்க, அப்புறம் குருமணிக்கு போவோம். என்னங்க? ஆசா. இப்போ ஸ்கூல்ல வாத்தியார் பேரு ஆசான், ரைட்டு. ஆனா அவர் குருவானா வித்யா குரு. அவர் என்ன பண்ணா? இப்ப நான் ஏதாவது பேசிட்டு இருக்கேன்னா என்ன பண்ணுவோம்? வித்யா குரு. குருன்னா யாருன்னா, இப்போ ஒருத்தர் யாருடைய உபதேசம் உங்களை மாற்றுகிறதோ, யாருடைய உபதேசம் உங்களை மாற்றுகிறதோ, யாருடைய உபதேசம் இறைவன் திருவடியை பற்றி கொண்டு செல்வதற்கு உதவுகிறதோ அவர் தான் யாரு? இவரை பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம இறைவன் திருவடி அடைஞ்சிடலாம் அப்படின்னு யாருடைய உபதேசம் உங்கள் மனதை தாக்குகிறதோ அவர் தான் என்னது? ஞான குரு. அவர் தான் என்னது? எத்தனையோ சொற்பொழிவு கேட்போம், எத்தனையோ விஷயங்கள் கேட்போம், எத்தனையோ. ஆனா அந்த குரு என்ன பண்ணணும்? இந்த குருவை பற்றி கொண்டால் நம்மளை கொண்டு போய் கரெக்டா சேர்த்துடுவாரு அப்படின்னு முடிவு கட்டணும். அந்த குருவை கிட்ட கரெக்டா என்ன பண்ணிடுவாரு? இறைவன் திருவடி சேர்த்துடுவார் அப்படின்னு முடிவு யாரு செய்யணும்? அது புஸ்தகமா கூட இருக்கலாம். இந்த புஸ்தகத்தை படிக்கிறோம், ஆஹா இவர் தான் படிச்சோம்னா இந்த உபதேசங்கள்லாம் படிச்சா நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுண்டா அப்படின்னு அவர் தான் யாரு? அதை எழுதினவர் தான் யாரு? உங்களுடைய குரு. உங்கள் மனதிலே யாருடைய உபதேசம் நம்மை கொண்டு சேர்க்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துகிறதோ அவர் தான் யாரு? அந்த குருவை சிவபெருமான் தக்க நேரத்திலே அனுப்புவான். தக்க நேரத்தில் என்ன பண்ணுவான்? அனுப்புவான். நீங்க குருவை தேடி செல்ல வேண்டிய அவசியம். நீங்க செய்த புண்ணிய பாவ பலன்களின் அடிப்படையிலே சிவபெருமான் குருவை தானாக வருவான். குருவாய் வருவார். நான் போய் குருவை தேட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தேடினாலும் கிடைக்க முடியாது. தேடினாலும் உங்களுக்கு பக்குவம் வந்தவுடன் தானாக அருணகிரியாரு தெரியும் உங்களுக்கு, சிறந்த சிவபக்தர், முருக பக்தர். நம்மளை பொறுத்தவரை முருகனு சிவம் தான், முருக பக்தர். ஆனா உலக மாயில மயங்கி போய் கிடந்தார். இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆனா அவங்க அக்கா ஒரு நாள் ஒரே போடு போட்டாங்க. எப்பயுமே உபதேசம் மட்டும் நீங்க எதுல விருப்பமா இருக்கிறீங்களோ அதுலதான் சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? சரியா ஆப்படிப்பார். எதுல விருப்பமா இருக்கிறீங்களோ அதுல ஆப்படிக்கிறது தான் சிவபெருமான் வேலை. அவர் உலக மயக்கத்துல, பெண் மயக்கத்துல இருந்தார். அப்ப அந்த மயக்கத்தை போக்கணும்னா எதுல அவர் அடிக்கணும்? ஆப்பு பெண் மயக்கத்துல ஒரே போடு போட்டார். அப்படியே அந்த அக்கா சொன்னாங்க பாரு ஒரு வார்த்தை, நானும் ஒரு பெண் தான் அப்படின்னு. என்னாச்சு? ஆடி போயிட்டார். ஆடி போற போக மாட்டாரா? நானும் ஒரு பெண் தான் அப்படின்னு ஆடி போய், நானும் ஒரு பெண் தான், நானும் ஒரு பெண் தான், நானும் ஒரு பெண் தான், ஒரு பெண் தான் அப்படின்னு அப்படியே அடைகிறாரு. நாள் கணக்கு அடைகிறாரு, வாரக்கணக்கு அடைகிறாரு. அப்படியே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துறாரு. சொல்லற சும்மா இருந்தார், சொல்லற சும்மா இருந்தார்.
ஞானத்தை பெருமான் அருளினார். அப்ப ஞானத்தின் முதல் படியாக இருப்பது குருவின் உபதேசம். அப்ப குரு எப்படி வந்தார் அவருக்கு அருணகிரியாருக்கு? அக்கா மூலமாக. தக்க அந்த எப்பயுமே குரு அனுப்பும் பொழுது சிவபெருமான் எதுல விருப்பமா இருக்காங்களோ அதுலதான் சொத்து மேல விருப்பம் இருந்தா பட்டினத்தாருக்கு எது மேல விருப்பம்? சொத்து சுகத்து மேல, காசு மேல விருப்பம். அவருக்கு போய் பெண்ணை பத்தி பேசினா அவர் காதல் விடுமா? அவருக்கு விழுகவே இல்லை. அவர் சொத்து மேல ஆப்பிடிச்சார். என்ன அடிச்சாரு? காதல் ஊசியும் வாராதுதான் கடை வலிக்க. காதல் ஊசி மாறாதுதான் கடை வலிக்க. காதல் ஊசி ஊசி மாறாதுதான் கடை வலிக்க அப்படின்னு என்ன பண்ணார்? தட்டினது துண்டோட போட்டார். உணரா இல்லைங்களா? அப்ப தக்க உபதேசம் யாரு? நேரடியாகவே சிவபெருமான் கொடுத்தார், குருவா கொடுத்தார். இல்லையா இல்லையா? இங்க யார் மூலமா கொடுத்தாரு? கருவி மூலமா கொடுத்தார். அவரும் உருகொண்டு உபதேசம் கொடுத்தார். அப்ப குரு என்பவர் என்னன்னா நேராக தேடி வருவார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை சிந்திக்க வேண்டும். இவரை பற்றி கொண்டாலாம் திருவடி சேர முடியும் என்ற நம்பிக்கை வரும் வரை இவர் தான் குரு முடிவு பெற்றவர். நல்ல குருவை தேடி 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 அவர் தேடி வந்துருவாரு. இவர் தான் குருன்றதை உங்களுக்கு சிவபெருமான் உணர்த்தும் போது இவரை பற்றி கொண்டால் நாம் சிவனை அடைந்து விட முடியும் என்று உங்க உள் மனது சொல்லும் பொழுது அவர் தான் யாரு? நீங்க தேடி போ. அப்படி நீங்க அந்த குருவை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் அவர் தான் குரு. நீங்க கண்டுபிடிக்காம பார்த்தவங்களெல்லாம் குருன்னு சொல்லி பாதி வரைக்கும் கிணத்துல ஏற்றிட்டு மீதி என்ன பண்ணுவாங்க? எனக்கு அதுக்கு மேல ஏற தெரியாதுப்பா, உனக்கு ஏற தெரியுமான்னு கேட்பார். இந்த கிணறுல இது வரைக்கும் எனக்கு ஏற தெரியும், இதுக்கு மேல இல்லைங்க ஐயா. அப்புறம் என்ன செய்வார்? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வேணா நான் ஒரு காலை இங்கே வைக்கிறேன், நீங்க ஒரு காலை இங்கே வைங்க, நான் இது மேல ஏறி பார்க்கிறேன். இப்படி 2 பேரும் ஏறி பார்த்து கடைசியில என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் கிணத்துல போய். அப்ப குருவுக்கு என்ன செய்யணும்? முழுசா ஏறி கொண்டு செல்கின்ற பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சி இல்லாதவர் அவர் ஆன்மாவை இறைவன் திருவடிக்கு முழுமையாக ஏற்றி செல்லக்கூடிய பயிற்சி. ஒரு குளத்துக்குள்ள போறோம், வெளியூர்ல ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ள திடீர்னு ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். துடுதுக்குன்னு நானும் போய் இறங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் வெளியூருக்கார். அந்த குளத்தை பத்தி எனக்கு யாராவது தெரியுமா? அதுக்குள்ள தாமரை குளம். என்ன ஆகும்? அவன் போறது இருக்கட்டும், அடுத்த விஷயம் என்ன ஆயிடும்? நானும் சேர்ந்து மாட்டிக்குவோம். அதே உள்ளூர்காரன் வர்றான், ஐயா அப்படி போகாதீங்க, இல்லைங்க நானே போறேன். இந்த பக்கம் போனீங்கன்னா தாமரை குளம், நிறைய தாமரை இருக்கும், மாட்டிக்கிறீங்க, நான் போய் காப்பாத்து போறது. எனக்கு பாதி போற மட்டும் தாங்க தெரியும், திருப்பி காப்பாத்துற வழி தெரியாதுன்னு சொன்னா அவன் சரியா வருமா? ஐயா நீங்க 2 பேர் இருங்க, நான் போய் எனக்கு அனுபவம் இருக்கு, 4 பேரை இது மாதிரி காப்பாத்திருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் அப்படியே சைஸா போவாரு, சைஸா முடிய பிடிப்பாரு, சைஸா தூக்கிட்டு வந்துடுவாரு. அப்ப இதுல யாருக்கு? அந்த சைஸா போய் சைஸா தூக்கிட்டு வந்து இல்லைன்னா 2 பேர் என்ன ஆகுனா மாட்டிக்குவாங்க. பாதி தெரிஞ்சவனும் போய் மாட்டிக்குவான், ஒண்ணுமே தெரியாதவனும் தெரிஞ்சு மாட்டிக்குவான். ஆக திருமந்திரத்தை அழகா சொல்றார், சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் குருவும் குருடும், நம்ம தான் குருடு, 2 சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி பாதி கிணத்துல பொத்துன்னு கீழே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியான குருவை தேர்ந்தெடுக்கணும்னா சரியா சிவபெருமான் வேறாக உங்களுக்கு உணர்த்துவான். அவரை பிடிச்சிடும். பிடிக்கிற வரைக்கும் யோசிக்கணும். பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் தனிப்பட்ட முறையில் எங்கேயா நடனாடுறாரு, தூங்குறாரு, பாருங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவர் சொல்ற விஷயம் மட்டும்தான் என்ன பண்ணணும். இந்த குருவை பிடிச்சா நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவோம். அப்படி எண்ணி துணிக தர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது. இவரை பிடிச்சா நம்ம சேர்ந்துட்டானா, பிடிச்சிட்டேன் நான் குருவா ஏத்துக்கிட்டேன்னா முடிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் நீ எதுவும் பேசக்கூடாது. அவன் எதா பண்றான், அவர் தான் குரு. அதுக்கு மேல சிவபெருமான், அதுக்கு மேல சிவம் பார்த்துக்குவார், அதுக்கு மேல என்ன பண்ணிக்குவாரு? அப்படி ஒரு குருவை அனுப்புவார். பூவாக இருந்த நாம் காயாக மாறுவோம், காயாக மாறிய நம் கனியாக மாறுவோம், கனியாக மாறிய நாம்
பழுத்த கனியாக மாறுவோம். கீழே விழுகின்ற நிலை வரும்பொழுது கிளியாக வந்து கொத்தி செல்வான் சிவபெருமான். பழுத்த கனியா இருக்கும்போது கிளியாக வந்து என்ன செய்வான்? கொத்தி செல்வான். அப்போ காயாய் கனியாய் கனியாய் பழுத்த கனியாய் வரும்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்குவம் இல்லாத இருக்கின்ற நாம் பக்குவப்பட்டு 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 பழுத்த கனியாக மாறும் பொழுது சிவபெருமான் ஆட்கொள்வான். அதான் அது எது மூலமா நடக்குது? குரு மூலமாக நடக்குது. அதான் குரு மணி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குருன்னு சொல்லாம ஏன் குரு மணி அப்படின்னு? மணின்னு உங்களுக்கு தெரியும் என்ன? கோயில் மணி என்ன சவுண்ட் கொடுக்கும்? கோயில் மணி என்ன சவுண்ட் கொடுக்கும்? எந்த சவுண்டை வேணாலும் எடுத்துக்கோங்க, மூலத்தை போய் பார்த்தீங்கன்னா எதுல போய் நிற்கும்? ஓ ஓ எந்த கடல் ஓசையா இருக்கட்டும், எந்த ஓசையா இருக்கட்டும், சவுண்டு மூலம் வந்து எதுவா நிற்கும்? ஏன்னா ஓம்ல இருந்தானே வெளிப்பாடு தானே எல்லாமே. முதல் வகுப்புலேயே சொல்லியிருக்கேன், ஓங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அதனாலதான் யாரு நம்ம போய் உட்கார்ந்தாரு பாறை மேல? விவேகானந்தர். ஓங்காரத்தின் சவுண்டை உணர்றதுக்காக கடல் ஓசையில டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாறையில போய் உட்கார்ந்தார். ஓம் ஓம்னு அந்த பாறையில அந்த கல்லு தண்ணி மோதுறது ஓம் 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 ஒலிக்கு அந்த ஓங்கார சவுண்டை உணர்றதுக்காக போனார். அப்போ என்ன அர்த்தம்? மணி என்று சொன்னா என்னது? சத்தத்தை எழுப்புகின்ற ஒரு உபகரணம். மணி என்னது? சத்தத்தை. இன்னொன்னுக்கும் பேர் இருக்கு மணி. கழுத்துல வீட்டுல யாரா போட்டுங்களா குழந்தைங்க? அது என்ன பேரு? முத்துமணி, அப்புறம் பவளமணி, அப்புறம் ஊசிமணி, அப்புறம் மொத்தமா பாசிமணி. ஆக மொத்தமா என்ன மணி? நவமணி. மொத்தமா எத்தனை மணி? நவமணி என்ன பண்ணும்? நவமணி என்ன செய்யும்? சொல்லிக்கும். சொல்லிக்குதுன்னா என்ன அர்த்தம்? கழகமணி மாடம் சூழிகை சூழ் மாளிகை மேல் அழக மதிநுதலார் ஆகிலையார் போற்றி செய்ப்ப ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்ககற்றும் தெளிகொண்டதில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே. ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்ககற்றும் அப்படின்னா அந்த தில்லை சிறப்பை சொல்றார். அங்க இருக்கக்கூடிய நவமணிகள் அந்த சிறப்பு பெருமானுடைய அலங்கார பொருள்கள் எல்லாம் என்ன ஆகுது? அங்க இருக்கக்கூடிய இருட்டை என்ன பண்ணுது? விளக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசமாக ஒளிக்கின்றது. வெளிச்சம் அவ்வளவு பவர்ஃபுல். அப்ப மணிக்கு ரெண்டு விஷயம் சொல்லப்படுகிறது. ஒண்ணு என்னது? சவுண்ட். இன்னொன்னு என்னது? வெளிச்சம். நவமணி, ஓங்காரமணி, சவுண்ட் ரெண்டு ஒண்ணு. அப்ப சவுண்ட் எதை சொல்லுது? நாதம். வெளிச்சம் எதை சொல்லுது? எதை சொல்லு? மணி அதுவும் சொல்லுது. விந்து. நாதம் விந்து. அப்ப நாதம் விந்து தலைவன் யாரு? சிவபெருமான். அப்ப குருமணி என்பவன் யாரு? நாதத்துக்கு விந்துக்கும் ஓங்காரத்தின் தலைவனாக இருப்பவன் யாரு? குரு. அந்த குரு தான் ஞானா குரு. சிவபெருமான் தான் குரு. அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் கீழே இருக்கவங்க எல்லாம் ஞான குரு, அப்புறம் வித்யா குரு. என்ன? குருவுக்கெல்லாம் குரு. குருவுக்கெல்லாம் குரு. ஒரே குரு தட்சிணாமூர்த்தியாக. குருவுக்கெல்லாம் குரு யாரு? ஒரே குருவாக. தட்சிணாமூர்த்தி சிவபெருமான். தட்சிணாமூர்த்தினா யாரு? சிவபெருமான். குருவின் குரு. ஒரே வார்த்தையில் என்ன சொன்னா? குருவின் குரு. குருமணினா என்னது? குருவின் குரு. என்ன வரி என்ன சொல்லுது? கோக்களி ஆண்ட குருமணி தன் தாழ்வார். அடுத்த வரி என்ன சொல்லுது? ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வார். ஆகமம்னா என்ன? என்னங்க? வேதம். ஐயா சொல்றாங்க வேதம். அப்புறம் நம்ம சைவத்துல 28 ஆகமங்கள் சொல்றாங்க. இந்த கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்றீங்க, பிள்ளையார்னா இங்கே இருக்கணும், முருகன்னா இங்கே இருக்கணும், சிவபெருமானா இங்கே இருக்கணும், இங்கே கோபுரம் இங்கே இருக்கணும். அதுவும் ஒரு வித ஆகமம். அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுது ஆகமம்?
கோயிலில் சாமி கும்பிட்றது தெரியும், அப்புறம் நோன்னு தெரியும், நல்லா தெரியும். உங்கள் இறை வழிபாடு எப்படி இருக்குது? கோயிலில் வந்து சாமி கும்பிட்றது மட்டும்தான் இறை வழிபாடா? அப்புறம் என்னன்னா எப்படிலாம் வழிபடுறீங்க? என்னங்க பால் ஊத்துறீங்களா? என்னங்க? திருமுறையை சொல்ல வேண்டாம். கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் சேரார். இருக்கட்டும், கத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே நான் என்ன சொன்னேன்? ஒரு போட்டு வருதுன்னு சொன்னேன். முதல்ல உங்களுக்கு சொல்லணும், போட்டு வரும். அந்த போட்டு என்ன பேர் எழுதியிருக்கு? நமச்சிவாய். நமச்சிவாயை கண்ணில் பார்த்தோன்னே அவனுக்கு எப்படி இருக்கும்? போட்டு பல வருடங்களா கோடான கோடி வருடங்களாக தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறவனுக்கு நம்ம எப்படா கரைக்கு போவோம், அந்த போட்டை பார்த்தோன்னு எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. ஆனா போட்டில் ஏற முடியுமா? போட்டில் பட்டுன்னு ஏறிட முடியுமா? என்ன அவ்வளோ பெரிய காலை வச்சிருக்கான் ஏறுறதுக்கு? அப்புறம் காலத்துலேயே பூமியில் ஊண்டுறதுக்கு இல்லை, தண்ணியில் ஊண்ட முடியும்? அப்போ என்ன செய்யணும்? என்ன சொன்னேன் அன்னைக்கு? கயிறை போடுவான். அப்ப அவனுக்கு அவ்வளவு நேரம் பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறு அவன் பிடிச்சவனே என்ன அப்படி இருக்கும்? பிடிச்சவனே எப்படி இருக்கும்? ஆனந்தமா. அவ்வளவு நேரம் தளர்ந்து இருந்தவன் அந்த 5 நிமிஷம் ஏறதுக்குள்ளேயே அந்த ஜெட்டு ஸ்பீடை வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாது. ஆண்டு காலமாக அந்த தொய்வு கிடந்த அவன் அந்த கயிறை பிடிச்ச அடுத்த 5 நிமிஷத்துல ஏறணுன்றதுல அவ்வளவு பவர் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாது, ஏறும். அதே போலதான் அந்த போட்டு நமச்சிவாய போட்டுன்றது சிவனடின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? திருவடி. இங்க வந்து இவன் என்ன பண்றான்? பிறவி பெருங்கடல் இருக்கான். எது மூலமா ஏறணும்? அத கயிறுன்றது. அப்ப என்ன சொன்னேன்? திருமுறை. கயிறுன்றது என்ன சொன்னேன்? திருமுறையை பற்றி கொண்டுதான் மேலே ஏறணும். இப்ப திருமுறை வந்து ஆகமங்களின் ஒரு அங்கம். ஆகமங்களின் ஒரு அங்கம். கோயில் வழிபாடு, திருமுறை ஓதுதல், அபிஷேகம் பண்ணுதல், நீர் விடாகுதல், அப்படி எப்படிலாம் என்னென்ன திருமஞ்சனம் மாட்டுதல், உங்களுக்கு தெரிந்த வழிபாடு பூரா. அதுக்கு பேர் என்னது? வேதங்கள் அது தனி, நமக்கு தெரியாது. அது சிறப்பாக இருக்கும், ஆனா நமக்கு என்ன பண்ணாது? நமக்கு அது புரியாது, தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்ச வழி என்னது? சிவாச்சாரியார்கள் எழுதி வச்சுட்டாங்க. அன்னைக்கு இப்படித்தான் வழிபடணும், இப்படித்தான் இறைவனை அடையணும், அப்படித்தான் ஞானசம்பந்தர்லாம் பாடணும். சரி, ஞானசம்பந்தர் பாடினதுக்கு முன்னாடி யாரும் பாடலன்றீங்களா? அதுக்கு முன்னாடி ஆண்டாண்டு காலமா இருந்திருக்கு, பாட பெற்றிருக்கிறது. ஆனா என்ன பண்ணிய பதியப்படவில்லை, கிடைக்கப்படவில்லை. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் கிடைத்ததை வைத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அப்ப கிடைச்சதை வச்சு போயிட்டு. அப்ப திருமுறைகள் என்பது என்னது? ஆகமத்தின் ஒரு கூறு. இதை அழகா நான் சொல்றேன் பாருங்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள். அன்னிப்பான்னா என்ன? அன்னிப்பான்னா என்ன? இப்ப திருமுறையை படித்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன சொன்னீங்கம்மா? இன்பமா. திருமுறையை படிச்சா என்ன இருக்கு? இன்பமா. சிவபெருமானை வழிபட்டா இன்பமா. அப்ப என்ன அர்த்தம்? அன்னிப்பான்னா என்ன அர்த்தம்? இன்பமா. அன்னிப்பான்னா அர்த்தம் இன்பமா. இப்ப பாலுக்குள்ள என்ன இருக்கும்? பாலுக்குள்ள தயிர் இருக்கும். ஓகே. அப்புறம் என்ன? வெண்ணெய். வெண்ணெய். அதான் வெண்ணெய் கிடையாது, நெய். என்ன இருக்கும்? நெய். ஆனா பாலுக்குள்ள நெய் ஈஸியா எடுக்கலாமா? தயிருக்குள்ள நெய் ஈஸியா எடுக்கலாமா? தயிருக்குள்ள இருந்து ஈஸியா நெய் எடுக்க. என்ன இவ்வளவு டெய்லி செய்றீங்க? பாலுக்குள்ள இருந்து நெய்யை ஈஸியா எடுக்கலாமா? தயிருக்குள்ள இருந்து நெய் இல்லை, எல்லாம் ஒரே வச்சு தானே கடப்படான்றாங்க. நேரடியா பாலை வச்சு எடுக்க முடியுமா? இது ஏன் இவ்வளோ யோசனை? இதுல ஏதாவது ஞான கருத்து இருக்குமோ, நம்ம ஏதாவது சொல்ல போக அப்படி இப்படி ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். வேற ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் சாதாரணமாக கேட்பேன், நீங்க அப்படியே அதிர்ச்சியா பயந்துறாரு. அப்ப என்னன்னா, பாலுக்குள்ள இருந்து நெய் எடுப்பதை விட தயிருக்குள்ள இருந்து நெய் எடுக்கிறது என்ன இருக்கும்? அதை போல ஈஸியஸ்ட் வேயா நம்ம சிவாச்சாரியர்கள், நீ ஒன்று அன்பான சிவபெருமான வழிபடு, அப்படி லபக்குன்னு கைலாயர்கள், இப்படி இப்படி அப்படி இப்படி எல்லாம் போய் கஷ்டப்பட்டுலாம் நீ போக வேண்டாம். அப்ப ஆகமங்கள் என்பது என்னன்னா,
எளிய முறையிலே சிவபெருமானை அடையக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதான் என்னது? சிவ ஆகமம். எளிய முறையிலே சிவபெருமானை அடையக்கூடிய வழியை ஏற்படுத்துகிறார். அதான் என்னது? சிவ ஆகமம். தயிரில் நெய் போல. சில கஷ்டமான வழி இருக்கும், பல வழியில. பாலில் நெய் போல, அப்படி பல வழியில. இங்க இப்ப இந்த வரியை நான் இப்படி படிக்கிறேன் பாருங்க. கரெக்டா? திருமுறை ஆகி நின்று தித்திப்பான் தாழ்வாள்க. திருமுறை ஆகி நின்று தித்திப்பான் தாழ்வாள்க. இப்ப அதே படிங்க. ஆகமம் ஆகி நின்று இனிப்பான் தாழ்வாள். இப்ப உங்களுக்கு புரியுதா? திருமுறை ஆகி நின்று தித்திப்பான். இதுதான் அழகா சொல்றார், வேற ஒண்ணும் கிடையாது. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான்னா அப்படியே இனிக்கிறது, சுவைக்கிறது. ஈஸியஸ்ட் வழி, ஈஸியஸ்ட் வழி. திருமுறையா நமக்கு ஈஸியஸ்ட் வழி கொடுத்துட்டாரு. யாரு? சிவபெருமானே. அடுத்து 5வது வரைக்கே இப்போதான். அதான் நான் சொல்லிட்டேன், சிவபுராணம் சூத்திரம் மாதிரி. சிவபுராணம் சைவ சித்தாந்த சூத்திரம் மாதிரி. அந்த 95 வரிய படிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 650 பாட்டையும் படிச்ச மாதிரி. 650 பாட்டையும் படிச்ச மாதிரி. இதை அணுவாக நாம் சுவைத்து விட்டு மற்ற பாட்டு போகும்போது வேணா கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஃபாஸ்டா போய்க்கலாம். ஆகவே நீங்க எப்படி கஷ்டப்பட்டு இந்த 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 2 மணி நேரமும் எவ்வளவோ பண்ணி நெய்வேலியில் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ பண்ணி நீங்களும் 2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க. நான் இங்கே 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அப்போனா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வேலை எனக்கு தெரியும். இந்த ஐயாலாம் கடலூர், நெல்லிக்குப்பம், பண்ருட்டிலேருந்து வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இங்கே உட்காந்துருக்கேன். யார் அந்த 2 மணி நேரமும் எவ்வளவு இன்பமாக போகணுன்றதான் முக்கியம். எவ்வளவு பக்கத்தை படிச்சோன்றது முக்கியம். 2 மணி நேரம் எவ்வளவு பதிய வைத்தோம் உள்ளத்தில் என்பது. ஆகவே ஐயா என்ன ஸ்லோவா போறாரு, வேகமா போறாருன்றெல்லாம் எவ்வளவு நம்ம அந்த 2 மணி நேரமும் பதிய வைத்தோம் ஆழ்ந்து அப்படின்னு அம்மா சொல்ற மாதிரி பதிய வைத்தோம் என்பதுதான் முக்கியம். ஆகவே நம்ம மெதுவா போனாலும் என்ன சொல்லுவோம், மெதுவா போனாலும் ஸ்டெடியா போகும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு வாசகம்லாம் எனக்கு நெய்வேலி மாதிரி போகும். அடுத்த வரி சொல்லுங்களேன். அப்படியே ஓட்டுமா கரெக்டாக இருந்தால் சரி.